2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட பாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் 335வது பிரிவு இடஒதுக்கீட்டை எதற்கு வழங்குகிறது? பட்டியல் சாதின பழங்குடியினருக்கு அரசு பணிகளில், பட்டியல் சாதின பழங்குடியினருக்கு மக்களவையில் பிரதிநிதித்துவம், பட்டியல் சாதின அல்லது பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம், பட்டியல் சாதி குடியினருக்கு கல்வி நிறுவனங்கள். 335வது பிரிவு எதுல இடஒதுக்கீடு வழங்கும்? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, பட்டியல் சாதியினர் பழங்குடியினருக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு வழங்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை டாஸிடம் சமர்ப்பிக்கிறது? ஆளுநர், முதலமைச்சர், பாராளுமன்றம், மாநகராட்சி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ஆளுநரிடம் சமர்ப்பிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியானவற்றை பொறுத்துக்க. இங்க சட்டப்பிரிவு கொடுத்துருக்காங்க, இங்க அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க, எது சரிங்க. 51 எந்தெந்த இணை சரியாக பொருத்தப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. 51 அரசு நெறிமுறை கோட்பாடு சரி. 40 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. 32 உச்ச நீதிமன்றம் இது சரி. சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றம் இது சரி. 51 அரசு நெறி கோட்பாடு கிடையாது, அடிப்படை கடமைகள். அப்போ ஆப்ஷன் வந்து 1, 2 மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராஜமன்னர் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடர்கள் எது சரியானது? இக்குழு 1968 அமைக்கப்பட்டது. 1971 பரிந்துரைகளை அளித்தது. இக்குழு மாநில உறவுகளை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்டது. இந்த 4 இதுல எது சரின்னு கேட்டோம். 3 இதுல எது சரின்னு கேட்கிறோம். ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3 மட்டும்தான் சரி. ஏன்னா ராஜமன்னர் குழு வந்து 1968 அமைக்கப்பட்டது, 1969 அமைக்கப்பட்டது. அப்ப இது தவறு, இது 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது என வரிசைப்படுத்துக. மாவட்ட ஊராட்சி, கிராம ஊராட்சி, கிராம சபை, ஊராட்சி ஒன்றியம். அப்போ கிராம சபை தான் ஃபர்ஸ்ட் இருக்கலே சின்ன அமைப்பா தான். 2வது கிராம ஊராட்சி, 3வது கிராம ஊராட்சி ஒன்றியம், அடுத்துதான் மாவட்ட ஊராட்சி ஒன்றியம். ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 3, 2, 4, 1. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு. சென்னை மாகாணம் விசஸ் செண்பகம் துரைராஜன், ஃபென்னட் கோல்மேன் விசஸ் ஒன்றிய அரசு, ரமேஷ் தாப்பர் விசஸ் சென்னை மாகாணம், பிரபாதத் விசஸ் ஒன்றிய அரசு. 1951, 1923, 1950, 1982. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை மாகாணம் செண்பகம் துரைராஜன் வழக்கு 1951. நெக்ஸ்ட் கொஸ்டின், மண்டல் குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைபெறப்பட்டது. இந்திரா சாணி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீட்டு தொடர்பானதாகும். இந்த நான் 3 கூட்டுல எது சரின்னு கேட்கிறேன். மண்டல் குரு மொரார்ஜி தேசாய் அரசாங்கம் இது சரிதான். அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான ஒதுக்கீடு 1993, அது 1992 நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது இந்திரா சாணி வழக்கு வந்து 89ல கருணாநிதி வந்து 69% இடஒதுக்கீட ஓபிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் சேர்த்து கொடுத்திருப்பாரு. இந்திரா சாணி வழக்குல இடஒதுக்கீடு வந்து 50% மிகாமல் இருக்கணும்னு கேஸ் போட்டிருப்பாங்க. அதை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜாதி வந்து மக்கள் பின்தங்கி இருக்கிற முக்கிய காரணம்னால அதை ரிமூவ் பண்றதுக்கு இடஒதுக்கீடு முக்கியமா தேவைன்ட்டு நவம்பர் 1992ல தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க. இது இந்த இடஒதுக்கீடு சரிதான் அப்படின்ட்டு. ஸோ அதனால இது சரிதான். இந்திரா சாணி வழக்குன்றது இடஒதுக்கீடு தொடர்பாக, இதுவும் சரி. இதுல 93 கொடுத்துருக்காங்க, ஆனா 92 வரணும். ஸோ ஆப்ஷன்ல 1, 3 இல்ல. அப்போ இங்க 2 வராது, ஆப்ஷன் தப்பா கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஜூன் 5 1952, ஜூலை 5 1952, ஆகஸ்ட் 6 1952, செப்டம்பர் 6 1952. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி ஆகஸ்ட் 6 1952. டாஸ் தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் நிதி அமைச்சர், முதலமைச்சர், செயல் உறுப்பினர், ஆளுநர். திட்டக்குழுவின் தலைவர் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ முதலமைச்சர். ஆப்ஷன் பி முதலமைச்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவை வரி டாஸ் சென்று நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1 2017, ஜனவரி 1 2015, ஜனவரி 26 2018, நவம்பர் 8 2016. ஜிஎஸ்டி டாஸ் சென்று நடைமுறை. ஆப்ஷன் ஏ ஜூலை 1 2017. சுதந்திரத்துக்கு அப்புறம் மிட் நைட்ல சட்டசபை நாடாளுமன்றம் கூடினது ஜிஎஸ்டிக்காக தான் ஜூலை 1 2017. நெக்ஸ்ட் இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 43, 22, 31, 27. அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 22 அபிஷியல் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். வேறுபட்ட தனித்துவம் மிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களினை பாதுகாப்பதில் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 22, பிரிவு 29(1), பிரிவு 31(2), பிரிவு 32 சப்செக்ஷன் தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்துடைய மக்களை பாதுகாப்பு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி ஆர்டிகல் 29. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் அனைத்து இந்திய நீதிமன்றம், இந்திய உச்ச நீதிமன்றம், இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், அனைத்து இந்திய உச்ச நீதிமன்றம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம், பெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கிடையே குழுவை உருவாக்கியதன் நோக்கம் மாநில அரசுக்கு இடையிலும் ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுக்கு இடையில் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த, பல்வேறு மாநிலங்களின் திட்ட செயலாக்கத்தை ஒருங்கிணைக்க, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான வருவாயை பிரித்தறிய, வணிக மேம்பாட்டிற்காக. சட்டப்பிரிவு 263. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை உருவாக்க அமைகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுக்களை கவனிக்க. அசோக் மேத்தா குழு, சிங்வி குழு, பல்வந்த் ராய் மேத்தா குழு. கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படுத்துக. அசோக் மேத்தா குழு 1977, சிங்வி குழு 1986, பல்வந்த் ராய் மேத்தா குழு 1957. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா மூணாவது ஃபர்ஸ்ட் 3, இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. அப்போ 312 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவரை பற்றி பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது? விதி 52 மற்றும் 61, விதி 53 மற்றும் 61, விதி 56 சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் பி மற்றும் 61, விதி 58 மற்றும் 61. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். ஆன்சர் வந்து என்னன்னா விதி 56 சப்செக்ஷன் 1 அண்ட் பி மற்றும் 61. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதிகள் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்பட்டுள்ளன? விதி 12 முதல் 35, விதி 51A, விதி 36 to 50, விதி 19. அடிப்படை கடமைகள். ஆன்சர் வந்து என்னன்னா விதி 51A தான் அடிப்படை கடமைகள் கொடுக்கப்படும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 5 எதை கையாள்கிறது? இந்திய நாடாளுமன்றின் முறைத்தன்மை, மாநிலங்கள் உருவாக்கும் முறை, இந்திய குடியுரிமை, அரசமைப்பு திருத்தம். ஆர்டிகல் 5 எதை சொல்லுதுன்னு கேட்டாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இந்திய குடியுரிமை. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் மக்களிடம் உருவாக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட உணர்வு சமூக நீதி, பொருளாதார நீதி, சமூக உச்சேர்க்கை, தகவல் அறிந்த குடியுரிமை பண்பாடு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி சமூக உச்சேர்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பின்வருவனவற்றுள் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது? இந்திய அரசு சட்டம் 1935, 42வது அரசியலமைப்பு திருத்தம், 44வது அரசியலமைப்பு திருத்தம், இந்திய அரசு சட்டம் 1919. மினி கான்ஸ்டிடியூஷன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 42வது அரசியல் திருத்தம் 1976. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம் வழங்குவது? குடியரசுத் தலைவர், பாராளுமன்றம், தேர்தல் ஆணையம், அனைத்து பாராளுமன்ற குழு. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி தேர்தல் ஆணையம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றனர்? 21, 12, 18, 20. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 12. நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் முகவுரையில் சேர்க்கப்பட்ட ஆண்டு? 1950, 1947, 1976, 1956. போன கொஸ்டின்லயே பார்த்தோம். அரசியலமைப்பு 42வது திருத்த சட்டம் 1976 நடைமுறைக்கு வந்திருக்கும். இது மினி கான்ஸ்டிடியூஷன். ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1970. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகிறது? பிரிவு 3, பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5-11 வரை, பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5-6 வரை, பிரிவு 4 அரசியலமைப்பு சட்டம் 12. குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுவது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பிரிவு 2 அரசியலமைப்பு சட்டம் 5-11. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல் போட்டிகளுக்கான தகுதிகள். இதுல தவறான கூற்று. இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 40 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். இந்த 4 கூற்றுல எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் என்னன்னா ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி இது மட்டும் தவறு. 40 வயது கூட 35 வயது நிரம்பியவராக இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டாக்டர் சச்சிதானந்த் சின்ஹா பற்றிய கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஆன்சர் வந்து என்னன்னா A1 மட்டும்தான் சரி, மற்ற 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எவ்வகையான உறவு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை? சட்ட உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள், பொது வகை உறவுகள். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி பொது வகை உறவு மட்டும் இருக்காது, மற்ற 3 உறவுகளும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் கொண்டவர்? மக்களவை சபாநாயகர், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், நாடாளுமன்ற விவகார அமைச்சர், நீதித்துறை செயலாளர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ மக்களவை சபாநாயகர். நெக்ஸ்ட். எந்த அரசியலமைப்பு சாசன திருத்தம் டெல்லி சட்டசபையை பெற்றுத் தந்தது? 67வது, 69வது, 71வது, 79வது. டெல்லிக்கு சட்டசபையை பெற்றுத் தந்தது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி 69வது சாசன. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது சரத்தின் நோக்கம் இனம், சாதி, பால், பிறந்த இடம் போன்றவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக அரசு பாகுபாடு காட்டக்கூடாது, பிச்சை எடுத்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது, 14 வயதிற்கு கீழ் உள்ள சிறுவர்களை தொழிற்சாலைகளில் பணியமர்த்தல் தடை செய்யப்பட்டுள்ளது, தீண்டாமை தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிகல் 15ஓட சரத்தின் நோக்கம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இனம், சாதி, பால், இருந்திட போன்றவற்றின் அடிப்படையில் குடிமகனுக்கு அரசு பாகுபாடு காட்டக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை உற்று நோக்கும். ஆம்பட்ஸ்மேன் என்பவர் அரசின் உயர் அதிகாரிகளுக்கு எதிரான பொதுமக்களின் புகார்களை விசாரிக்கும் அரசாங்க அதிகாரி ஆவார். மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிர்வாக அதிகாரங்களுக்கென புகார்களை விசாரிப்பதற்கு மத்திய கண்காணிப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. மேற்குறிப்பிட்டவற்றுள் எவை சரியானவை?
ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரியான. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பவற்றை பொறுத்துக. சட்டம் கொடுத்துருக்காங்க, அது கொண்டு வரப்பட்ட ஆண்டு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பொறுத்து வச்சுருக்கோம். தடுப்பு காவல் சட்டம் 1950, தேசிய பாதுகாப்பு சட்டம் 1980, தீவிரவாத தடுப்பு சட்டம் 2002, உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம் 1971. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. போதுமான வாழ்வாதாரம், கண்ணியமான தரவாழ்வு, பணி உரிமை, மக்கள் நலன். ஆர்டிகல் 38, 41, 43, 39. போதுமான வாழ்வாதாரம் ஆர்டிகல் 39, கண்ணியமான தரவாழ்வு வந்து ஆர்டிகல் 43, பணி உரிமை வந்து 2, மக்கள் நலன் வந்து ஆர்டிகல் 1. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 4, 3, 2, 1. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தகவல் அறியும் உரிமை சட்டம் குறிக்கும் அறிவார்ந்த தன்மையானது நல்லாட்சி மற்றும் மேம்பாடு, அலுவல் ரகசியத்தை உறுதிப்படுத்துவது, வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புடைமை, ஊழலை தடுத்தல். இதுல எது தவறான கூற்று? இந்த 4 கூற்றுல தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்கேன். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி 2 மட்டும் தவறானது, மற்ற 3 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பு திருத்த சட்ட எண் கூற்று 53, 56, 55, 36. கோவா தகுதியினர், சிக்கிம் தகுதியினர், மிசோரம் தகுதியினர், அருணாச்சல மாநில தகுதியினர். 53 மிசோரம் மற்றும் மாநில தகுதி நிலை, 56 வந்து கோவா, 55 வந்து அருணாச்சல பிரதேசம், 36 வந்து சிக்கிம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3, 1, 4, 2. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பில் பொதிந்துள்ள சோசலிச கோட்பாடுகளின் தன்மையானது. அரசு நடவடிக்கை சோசலிச கருத்துக்களின் தாக்கம், மக்களாட்சியில் சோசலிச அரசை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது, கிழக்கு ஐரோப்பிய கூட்டு சோசலிய முறையை பின்பற்றுகின்றது, முழுமையான மார்க்சிசத்தின் தாக்கம். 4 எது சரின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 வந்து 2 சரி. மற்ற ஐரோப்பிய கூட்டாட்சி சோசியல் முறை ஃபாலோ பண்ணல, மார்க்சிசத்தின். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடங்கிய சித்தாந்தமானது சமத்துவம், பயன்பாட்டுவாதம், தாராளவாதம், பொதுமையுடைமைவாதம். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ சமத்துவவாதம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவனவற்றில் எவை சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது? நீதிபதிகள் பாதுகாப்பாக பணியாற்றல் மற்றும் ஊதியம் பெறுதல், நீதிபதிகள் குடியரசுத் தலைவரால் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படுதல், நீதிபதிகளுக்கான ஊதியம் மற்றும் உதவித்தொகைகள் இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து கொடுக்கப்படுது. சுதந்திரமான நீதித்துறையின் பார்வைக்கு உட்பட்டது. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி 1, 2, 3 சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். சமய சார்பின்மை என்ற சொல் டேஸ் வார்த்தையான செக்யூலம் என்னும் என்பதிலிருந்து பெறப்பட்டது. தமிழ், லத்தீன், ஆங்கிலம், கிரேக்கம். செக்யூலம்ன்றது எந்த மொழி வார்த்தை? ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி லத்தீன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அது இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று வரையறுக்கிறது. இந்த 2 கூற்று காரணம்ல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி கூற்று காரணம் 2ம் சரி, காரணமானது கூற்றை விளக்குகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அடிப்படை கடமைகள் பற்றி அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது?
பகுதி 2, பகுதி 3, பகுதி 4, பகுதி 4A. அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4A குறிப்பிடும். நெக்ஸ்ட் அபிவிருத்தி திட்டம், தேசிய நீட்டிப்பு சேவை, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் மாபெரும் சாசனம், உள்ளாட்சி அமைப்புகள் அதோட ஆண்டுகள். சமூக அபிவிருத்தி திட்டம் வந்து 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953, பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு சாசனம் வந்து 1957, உள்ளாட்சி அமைப்புகள் அறிமுகம் வந்து 1882. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 2, 3, 4, 1. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கீழ்கண்ட நாடுகளில் எந்த நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? ரஷ்யா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், இங்கிலாந்து, கனடா. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி இங்கிலாந்து. இங்கிலாந்து நாட்டு தேர்தல் முறையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில மனித உரிமை ஆணையம் 1993 நிறுவப்பட்டது. இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம். இது ஒரு உரிமைய நீதிமன்றத்துக்குரிய அதிகாரங்களை பெற்றுள்ளது. இதன் அதிகாரம் மாநில எல்லைகளை கடந்து செயல்படும். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பற்றின கூற்றுல எது சரியானது கேட்டு 1993 நிறுவப்பட்டது சரிதான். இழப்பீடு வழங்க பரிந்துரைக்கலாம் சரிதான். உரிமை நீதிமன்றங்களுக்கு அதிகாரங்களை பெற்று தந்துள்ளது இதுவும் சரிதான். இது மாநில எல்லைகளை கடந்து தவறு. இந்த மாநிலத்துக்கு உட்பட்ட எல்லைகளை மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 1, 2, 3 சரி. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் நிதிக்குழு குறித்து சரியானவை. சட்டப்பூர்வ அமைப்பு, பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு, முற்றிலும் சட்டப்பூர்வ அமைப்பு, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ பகுதிசார் சட்டப்பூர்வ அமைப்பு, குவாசி ஜுடிஷியல் பாடி, நிதிக்குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியலமைப்பின் எந்த பிரிவில் பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது? பிரிவு 338, பிரிவு 335, 332, 310. பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது. ஆன்சர் வந்து என்னன்னா பிரிவு 338. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்ற பெண் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 22, 33, 2, 222. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அளவில் பட்டியலின மற்றும் பழங்குடியினர் இன மக்கள், இதர பிற்படுத்த பிரிவினர், ஆங்கில இந்தியர்களுக்கு சலுகைகள் வழங்குகிறது? பிரிவு 9, பிரிவு 16, பிரிவு 21, பிரிவு 18. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் டி பிரிவு 16. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான விடை தெரிசு. சட்டப்பிரிவு 110, சட்டப்பிரிவு 312, சட்டப்பிரிவு 280, சட்டப்பிரிவு 14. அகில இந்திய பணிகள், சட்டத்தின் முன் சமத்துவம், பண மசோதா, நிதி ஆணையம். சட்டப்பிரிவு 110 பண மசோதா, 312 அகில இந்திய அரசு பணிகள், 280 வந்து நிதி ஆணையம், 14 வந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமத்துவம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 3142. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.